ஏய் கீர்த்தி கீர்த்தி, ஐயோ போயிட்டாளா? பண்றதா நினைச்சிட்டு இருக்கடா? எல்லாமே கை மீறி போயிட்டு இருக்கு. நீ ஏன் இன்னும் நம்ம விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லல? இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, சத்தியமா சொல்றேன், என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க பாரு பூஜா, நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இனிமே கௌதம் கிட்டயும் செல்வி அக்கா கிட்டயும் பேசி எதுவுமே வேலைக்காகாது. என்னது வேலைக்காகாதா? நீதான் ஆரம்பத்துல செல்வி அண்ணிக்கிட்ட நம்ம காதலை பத்தி பேசி சரி பண்றேன்னு சொன்ன. இப்ப என்னன்னா வேலைக்காகாதுன்னு சொல்ற. அப்போ என்னதான் உன்னோட பிளான்? கடைசி நேரத்துல என்ன கழட்டி விட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ பூஜா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இதுக்கு வேற வழியே இல்ல பூஜா. பேசாம வீட்டுக்கு தெரியாம நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். டேய், என்னடா சொல்ற? ஓடி போறதா? என்ன விளையாடுறியா? என் வீட்டுல எல்லாரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு உன் கூட வந்தேன்னா என் குடும்பத்துக்கே பெரிய அவமானமா போயிடும்டா. அவங்க வெளியில தலை காட்ட முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை என் கல்யாணம் நின்னு போனதுனால ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க. அப்படி இருக்கப்ப இப்படி ஒண்ணு மட்டும் நடந்துச்சு, அவ்வளவுதான். செல்வி அண்ணி அவங்களுக்கு சீதனமா வந்த நகையை எனக்கு போடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு என்னாலலாம் உன் கூட வர முடியாது வினோத். அப்படி ஒரு எண்ணம் உன்கிட்ட இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்கோ. அப்படின்னா உனக்கு உன் குடும்பமோ உன் குடும்ப கௌரவம் தான் முக்கியமா போச்சுல? நானும் உனக்கு முக்கியம் இல்ல, அப்படிதானே? ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. வேற எப்படி? நான் அதை அப்படி மீன் பண்ணி சொல்லல. ஹே, அப்படி மீன் பண்ணலனா வேற எப்படி மீன் பண்ண சொல்லு. எனக்கு நீயும் முக்கியம், என் குடும்பமும் முக்கியம். அவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல பூஜா. சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காத. அப்படியே சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்டுருவாங்களா அவங்க எல்லாரும்? நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியறதே இல்ல பூஜா. ஐயோ, அத்த மாதிரி தெரியுது. நாங்க பேசினதை கேட்டிருப்பாங்களோ? என்ன பண்றது? ஓஹோ, நீங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண போறீங்களா? சரிதான் சரிதான். டே வினோத். ஏய் போ. டேய், அங்க அத்தை நிக்கறாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது டாபிக் மாத்தி பேசு, அப்பதான் சந்தேகம் வராது. அப்புறம் பூஜா, என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு. எப்ப எனக்கு ட்ரீட் கொடுக்க போற? அதுக்கு என்ன வினோத், உனக்கு எப்ப ட்ரீட் வேணும்னு சொல்லு, அப்ப நான் ட்ரீட் தரேன். ஓகே? சரி, நான் ஃப்ரீ ஆயிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு ட்ரீட் கொடு. ஆனா எந்த பிளேஸ்னு நான் தான் சொல்லுவேன். ஓகேயா? சரிடா, அது உன்னோட இஷ்டம். சரி வா, நம்ம கீழே போலாம். ஓகே. முந்தின நாள் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்க சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? என்னையா ஏமாத்த பாக்குறீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். உங்க வயசை விட என் அனுபவம் அதிகம். நான் வந்தது அப்படியே பேச்ச மாத்துறீங்களா? முத தடவை உங்க 2 பேரையும் பாக்குறப்பவே உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு. இந்த ஒரு ஆதாரம் போதும் உங்க 2 பேர் விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு. இத முதல்ல கீர்த்தி கிட்ட சொல்லணும். ஏய் கீர்த்தி கீர்த்தி, ஏய் என்ன கீர்த்தி, நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வினோத் ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு. அத இன்னைக்கு ஆதாரத்தோட கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன். ஆதாரமா? என்ன ஆதாரம்? இந்த பூஜாவும் வினோத்தும் லவ் பண்றாங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்க பேசுறத நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்டி. இங்க பாரு. என்னமா சொல்ற? பேசாம வீட்டுக்கு தெரியாம நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். அம்மா,
ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நீ ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்க. நீ எடுத்திருக்கிற இந்த ஒரு வீடியோ போதுமா அந்த செல்வி கௌதம் குடும்பம் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு? ஆமாண்டி கீர்த்தி, நீ இப்பவே இது எல்லாத்தையும் அந்த ரங்கநாதனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வை. கல்யாணத்தை நிறுத்திடலாம். இல்லம்மா, இப்போதைக்கு இது யாருக்குமே தெரியக்கூடாது. என்னடி சொல்ற? இப்ப தெரியாம வேற எப்ப தெரியணுமா? மா, கௌதம் இந்த காலத்து பையன். நம்ம இப்பவே இதை சொன்னோன்னு வச்சுக்கோயேன், சும்மா லவ் தானேன்னு சொல்லி அவன் பெருசா எடுத்துக்க மாட்டாமா. நம்ம காட்டும் போது பெரிய எஃபெக்டே இருக்காது. ஆனா இவங்க சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜா அந்த வினோத்தோட ஓடி போனான்னு வச்சுக்கோ, இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி இந்த மொத்த குடும்பமும் தலை குனிஞ்சு நிக்கும். அந்த கடுப்புல செல்விக்கு கொடுத்த கேட்டரிங் ஆர்டரை அவங்க தூக்கி எறிஞ்சிருவாங்க. கேட்டரிங் ஆர்டரும் இல்லாம பொண்ணு ஓடி போன அவமானத்தோட செல்வியும் இந்த குடும்பமும் எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். அவங்க அம்மா அப்பாவோட கடனையே ஒரு வருஷத்துக்குள்ள அடைக்க முடியாம இந்த செல்வி போட்ட சவால்ல தோத்து போய் இந்த வீட்டை விட்டே போயிருவா. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ராஜ்யம் தான்மா. இப்போதைக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாதாமா நடக்குது. இத மட்டும் நம்ம எப்பவுமே லூஸ் விட்டுறக்கூடாதுமா. ஆமா ஆமா கீர்த்தி, நீ சொல்ற மாதிரி இவங்க லவ் பண்றது யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த நெருப்பை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை ஊத்தி ஏத்தி விடுவோம். அப்பதான் நமக்கு நல்ல வேட்டை. கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டமா. நமக்கு இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. எதுவுமே தெரியாத மாதிரி எதையுமே கண்டுக்காம எப்பவும் போல இருக்கலாம். அந்த வினோத்தும் பூஜாவும் இந்த வீட்டை விட்டு ஓடட்டும், அப்புறம் வச்சுக்கலாம் நம்ம பஞ்சாயத்தை. அது வரைக்கும் நம்ம சும்மா நடக்கிறத ஜாலியா வேடிக்கை மட்டும் பார்க்கலாமா? அடியே செல்வி, இந்த குடும்ப கௌரவம் என்னால கெட்டு போச்சுன்னு என்ன அடிமை மாதிரி நடத்தினல. இரு, இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சே இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்னை விரட்டுற மாதிரி பண்றேன். இந்த முறை என்கிட்ட தோத்து போறது நீதாண்டி. அடி பாதகத்தி, உனக்கு ஏண்டி இந்த நிலைமை? ஏண்டி இந்த நிலைமை உனக்கு? போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, தவம் இருந்து பெத்த ஒண்ணு. ஐயோ, நானே உன்னை என் கால விழுந்து கெஞ்ச வச்சுட்டேனேடி. உன்னை இவ்வளவு தூரம் காயப்படுத்திட்டு வந்து இப்படி கொத்து கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேனே, கொத்து கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேனே. நல்லா இருப்பேனா?